தூய லெட்ஜர். லெட்ஜர் 743 ஆண்டு ஹாலந்தில் இருந்த ஒரு உயர்குடியில் பிறந்தார். இவருடைய தந்தை எல்லாராலும் உயர்வாக மதிக்கப்பட்டவர். லெட்ஜருக்கு சிறு வயதிலேயே தூய போனிபஸோடும் தூய கிராகரியோடும் நல்ல நட்பு இருந்தது. இதனால் இவர் கிரகோரியாரிடம் சேர்ந்து கல்வி கற்றார். கிரகோரியார் கற்றுக் கொடுத்த பாடங்களை மிக எளிதாக கற்றுக்கொண்ட லெட்ஜர் அவருடைய அன்புக்கு பாத்திரமானவரானார். ஒரு சமயம் கிரகோரியார் லெட்ஜரிடம் பின்லாந்து நாட்டிற்கு நற்செய்தி அறிவிக்கப் போகிறாயே என்று கேட்டதும் இவர் மறுப்பேதும் சொல்லாமல் நற்செய்தி அறிவிக்க புறப்பட்டார். லெட்ஜர் பின்லாந்து நாட்டில் நற்செய்தி அறிவிக்க சென்ற சமயத்தில் இவருக்கு அங்கு நிறைய எதிர்ப்புகள் கிளம்பின. ஆனாலும் இவர் அந்த எதிர்ப்புகளை எல்லாம் மீறி துணிவுடன் நற்செய்தி அறிவித்து வந்தார். இந்த நேரத்தில் தான் பின்லாந்தின் மீது சாக்சனி என்ற பிரிவினர் படையெடுத்து வந்தனர். அவர்கள் அங்கிருந்து மக்களை எல்லாம் நாடு கடத்தினார்கள். லெட்ஜரை அவர்கள் பார்த்தபோது இவரிடம் ஒழுங்காக இங்கிருந்து ஓடிவிடு, இல்லையென்றால் உன்னை கொன்று போட்டு விடுவோம் என்று மிரட்டினார்கள். இதனால் இவர் பின்லாந்திலிருந்து ரோமைக்கு சென்று அங்கிருந்த திருத்தந்தையிடம் தன்னுடைய நிலையை அவரிடத்தில் எடுத்துச் சொல்ல திருத்தந்தை இவரிடம் கொஞ்சம் காலத்திற்கு காசினோ மலைக்கு சென்று அங்கு தங்கியிரு என்றார். லெட்ஜரும் திருத்தந்தை சொன்னதற்கிணங்க காசினோ மலைக்கு சென்று அங்கு ஜெபத்தவத்தில் ஈடுபட்டு வந்தார். இதற்கிடையில் பின்லாந்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த சாக்சனியர் மீது சால்மோன் அரசர் படையெடுத்து வந்தார். அவர் சாக்சனியர்களை துவசம் செய்து பின்லாந்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். விஷயம் அறிந்த லெட்ஜர் மீண்டுமாக பின்லாந்திற்கு வந்து தன்னுடைய நற்செய்தி பணியை தொடங்கினார். லெட்ஜர் செய்து வந்த பணிகளை பார்த்து வியந்த சால்மோன் அரசர் அவரிடத்தில் ஆலயம் கட்டுகின்ற பணிகளையும் இன்ன பிற பணிகளையும் செய்ய கொடுத்தார். அவரும் அப்பணிகளை செய்வனை செய்து வந்தார். பின்னர் நடக்க இருப்பதை முன்கூட்டி அறிந்து கொள்ளக்கூடிய வல்லமையை பெற்றிருந்தார். இதனால் நாட்டு மக்களை பல்வேறு அழிவிலிருந்து காப்பாற்றினார். இப்படி இறைப்பணியை மிக துணிச்சலோடும் வல்லமையோடும் செய்து வந்த லெட்ஜர் 809 ஆண்டு மார்ச் திங்கள் 26 இறையடி சேர்ந்தார். லெட்ஜர் எப்போதும் நேர்மையோடும் அதே நேரத்தில் ஆண்டவரை தவிர வேறு யாருக்கும் அஞ்சாது வாழ்ந்ததனால்தான் ஒரு தீங்கும் இவரை அணுகவில்லை. நாமும் இவரை போன்று அஞ்சா நெஞ்சத்தோடும் நேர்மையோடும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம். அதன் வழியாக இறை அருளை நிறைவாய் பெறுவோம். தூய லெட்ஜர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.